அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்யஸ்தானம் பலம் பெறக்கூடிய வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. நாம் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள் இந்த வரக்கூடிய அடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாக்யஸ்தான குருவால் ராசிக்கு குரு பார்வையும், தன வாக்கும் தனஸ்தானத்திற்கு சூரியன் சுக்கிரன் புதன் பார்வையும் இருக்கிறதால இரத்த பந்த உறவுகளிடம் மதிப்பும் மரியாதை உயரும் அப்படின்னும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா பிஏபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் உங்களுக்கு நீங்க போகுது. அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படலாம். பதவி உயர்வு, முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்து தான் காணப்படும். தந்தையின் மூலமாக பெரும் பணம், பொருள், சொத்து இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கடன் வட்டி தொல்லையில் இருந்து நீங்கள் இடைக்கால நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடன் தொல்லையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லை குறையும். குடும்ப பெரியவர்களுடைய அன்பும் நல்லாசியும் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தம்பதிக்கு இடையிலே இணக்கமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே அவசரமாக செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. சந்திராஷ்டம காலத்தில் நீங்கள் எதையும் சிந்தித்து யோசித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ராசியை பற்றி பயனுள்ள தகவல்கள் நிறைய வீடியோக்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதோடு சூரியன் 8, 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. முதலாளிகளுடைய அன்பை பெறுவது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்றும் சொல்கிறாங்க. ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும். அலட்சியமாக இருந்தால் சில வேலை இழக்க நேரிடலாம். இதற்கான அபாயம் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த சந்திரனுடைய நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் கூட இங்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினமாக இருக்கலாம். ஆகவே கோபத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுங்கள் என்று சொல்லலாம். அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட கோபமான விஷயம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்காம குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு நிதானமாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லலாம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. தகப்பனார் வழியில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நிறைவேறும். தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் நிலையான வருமானம் பெறுவீங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சுப நிகழ்ச்சிகளில் சிக்கல் உண்டாகலாம். விரைய செலவு அதிகரிக்கும். பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படுவாங்க. சனி 6ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க உங்களுக்கு நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிகப்படியான கடனில் போய் மாட்டிக்க வேண்டாம்.
திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் கூட பண தட்டுப்பாடு உங்களுக்கு பாடாப்படுத்தலாம். ராகு 7ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், பார்த்து கொள்வது ரொம்பவே முக்கியம். கேது 1ஆம் வீட்டில் இருக்காரு. மனைவியோடு மல்லு கட்டி சிக்கலை பெரிதாக்கி கொள்ளாதீங்க. 10ஆம் தேதி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த செயலை செய்யணும் அப்படின்னாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய காலகட்டம் ரொம்பவே இனிமையானதாக, ரொம்பவே எளிமையானதாக இருக்க போகுது. அதாவது கடினமான தன்மைகள் இல்லாமல், கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் நீங்கள் நல்லதொரு பலனை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய காரியங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா மட்டும், ஒரு தொழில் தொடங்குறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முதல் முறையாக மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் 1க்கு 2 முறை நல்ல தெரிந்தவங்க கிட்ட கேட்டுட்டு செய்வது நல்லது. கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் 1க்கு 2 முறை யோசித்து தான் உங்களுடைய வார்த்தையவே நீங்கள் பிரயோகப்படுத்தணும். வார்த்தையில் அதிகமான கவனம் தேவை. உங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. கண்டிப்பாக அந்த காரியத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் செய்தும் முடிப்பீங்க. உன்னால் இதெல்லாம் முடியுமாப்பா, நீ ஏன்ப்பா இதெல்லாம் செய்கிற அப்படின்னு உங்களை யாராவது பின்னுக்கு தள்ள நினைச்சாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு கண்டிப்பாக அது என்னால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய மன தைரியம் படைத்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்யக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிரையும் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் எச்சரிக்கிறாங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களுடைய வருமானத்தை தாண்டியும் உங்களுடைய திறமையை தாண்டியும் ஒரு செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக யோசித்து செய்கிறது நல்லதுங்க. அதே போல் சுப செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் தான் நிறைய இருக்குது. நம்ம கையில் பணம் நிற்கவே இல்லையே, கரைஞ்சிட்டே இருக்குது, இது செலவாயிட்டே இருக்குது, என்ன செலவாகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். இருந்தாலும் கூட உங்களுடைய கைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்திற்கான பணம் உங்களுக்கு சுப செலவாகத்தான் முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை இந்த ராசியில் இப்போது நிறைய பேருக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த காலகட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடியதற்கான ஒரு அடிக்கோலாக தான் இந்த விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிடுவதில் பின்னடைவு உங்களுக்கு ஏற்படலாம். சரியான முறையில் நீங்கள் திட்டமிடலை அப்படின்னா அதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சச்சரவுகள் வரலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். பெரியோர் நேசம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையலாம். தொழில், வியாபாரம், வாக்கு வன்மையால் உங்களுக்கு இவை எல்லாமே சிறப்பாக நடக்கும். இதே போல் பழைய பாக்கிகள் உங்களுக்கு எளிமையான முறையிலேயே உங்களுக்கு வசூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாக்கிகள் வாங்கவே முடியல, நம்ம ஏண்டா பணம் கொடுத்தோம், ஏண்டா இந்த உதவி செஞ்சோன்னு நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தி சாதுரியம் உங்களுக்கு சீக்கிரமாக வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு எல்லாமே நீங்கி போகும். புனர்பூசம், பூசம், ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் அலட்டிக்க வேண்டாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதோ அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.